நீங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எடுத்து பேச ஆமாடா, இந்த அயோக்கிய பயில ஒழிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். ஒரே அரசியல். காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தும் சிங்காரவேலரும் தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவரும் அரசியல் செய்த இந்த நாட்டில், சுப்பராயனம் போன்ற கவுண்டர்கள் அரசியல் செய்த இந்த நாட்டில் ஒரு சினிமா கூத்தாடி வந்து அரசியல் செய்வான் என்றால் அந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டியது எங்கள் முதல் வேலை. Hey guys, welcome back to the another video. திருநெதி திருடர்கள். யாரா திருநெதி திருடர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சில தம்பிகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து கோபம் வந்திருக்கும். எப்படி என் தலைவர் அப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்க நினைப்பு வந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உண்மைதான். உங்க தலைவரை தான் சொல்றேன். திருநெதி திருடர்கள். எதுக்கு திருநெதி திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. ஏன் திருநெதி வாங்குறாரு, வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, என்ன யாருக்கும் தெரியாது. கேட்டா ஃபார்ச்சுனர் கார் வச்சிருக்கான்னு சொல்லுவீங்க. அவன் பையனை வந்து அங்க படிக்க வைக்கிறாரு, இங்க படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இங்க நீங்க திறன் நிதின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்குறீங்க. எப்பெல்லாம் வாங்குறாங்க தெரியுமா? அவங்களோட ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அப்ப வாங்குறாங்க. சில எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னா ஒரு படத்தை தூக்கிட்டு போய் திறநிதி வாங்கிட்டு இருக்காங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்ல அவங்க பே பண்ணிக்கலாம். நீங்க திருநெதி கொடுத்துக்கலாம். மாநாடு நடத்துறாங்களா, திருநெதி கொடுத்துக்கலாம். உங்கள்ட்ட காசு போன இருக்கா, நீங்க திருநெதி கொடுத்துக்கலாம். அது போக நீங்க வெளிநாட்டு தமிழர்கள் வாழ்றாங்க பத்திக்கலாம், அவங்களும் நீங்க காசு கொடுத்துக்கலாம். எல்லாருமே திருநெதி நீங்க கொடுத்துக்கலாம். சீமான் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சிக்காக அவங்க உழைக்கிறவங்களுக்காக நீங்க வந்து அவங்க பொதுக்கூட்டத்துக்கோ இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு செயல்பாடுகள் பண்றதுக்கோ அதுக்காக நீங்க வந்து பணத்தை கூட்டுறீங்க. எதுக்காக கூட்டுறீங்க? ஏதாவது மாற்றம் வந்துடாதா? நம்ம தமிழுக்காக இவ்வளவு போராடுறாரு, நம்ம தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு பேசுறாரு, ஃபியூச்சரா நிறைய திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாரி குவிக்கிறீங்க. பட் அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றாரு? காசு கொடுக்குற உங்களை கேட்கிறேன், அவர் என்ன பண்றாரு? என்னைக்காவது நீங்க ஒரு நாள் அவர் இந்த மாதிரி திருநிதின்னு சொல்லிட்டு வாங்குறாரு, அதுக்கான ஒரு கணக்கு கொடுத்துருக்காரா? மீன்ஸ் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கோயில் திருவிழா நடத்துறோம்னு வச்சுக்கலாம். அந்த கோயில் திருவிழாவுக்காக நன்கொடையா நிறைய பேர் கொடுப்பாங்க. அது போக கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வரி கொடுத்துருப்பாங்க. அது போக சீதன வரின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி நன்கொடையில 5 ரூபா நீங்க கொடுத்தாலும் அது ஊர் தலைவர் வந்து கணக்கு சரியா காமிக்கணும். ஊர் தலைவரும் அங்க இருக்க செயலாளர், பொருளாளர் எல்லாமே கணக்கு கரெக்டா காமிப்பாங்க. நான் இது இவ்வளவு நன்கொடை வந்திருக்குப்பா, இவ்வளவு சீதன வரி வந்துச்சு, இது இவ்வளவு ஊர் வரி வந்துச்சு, நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், இந்த ஊர் வரி வரல, சரி இந்த இவரோட வரி வரல, இதெல்லாம் கழிச்சு போக மிச்சம் மீதி இவ்வளவு இருக்குப்பா அப்படின்னு இருப்பீங்க. அதுல ஒரு சில பேர் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இப்ப இந்த செலவு பண்ணிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஒழுங்கா சரியான கணக்கு காட்டு, சரியான கணக்கு இல்ல, இதுக்கு பில் இல்ல, இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க கேட்பாங்க. யாருக்கிட்ட? ஊர் தலைவர்களும் அந்த நிர்வாகத்துக்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. பட் நீங்க கேட்கறீங்களா? நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. தம்பிகள் யாருமே கேட்க போறதே கிடையாது. அதனாலதான் இவர் வந்து காசை என்ன பண்றாரு, திருநிதின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கணக்கு காமிச்சு, எப்ப நீங்க எனக்கு இவ்வளவு திருநிதி கொடுத்தீங்க, என் மாநாட்டுக்கு இவ்வளவு கொடுத்தீங்க. எக்ஸாம்பிள் பாரு, மாநாட்டுக்கு வச்சுக்கோங்க. மாநாட்டுக்கு நீங்க இவ்வளவு காசு கொடுத்தீங்க, அந்த மாநாட்டுல நான் தண்ணிக்கு இவ்வளவு செலவாச்சு, எனக்கு டேபிளுக்கு இவ்வளவு செலவாச்சு, இது செலவாச்சு, இவ்வளவு சின்ன 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 இது கூட செலவானதுக்கு நீங்க கணக்கு காமிச்சாங்களா என்னைக்காவது ஒரு நாள்? எப்படி காமிப்பாங்க? காமிக்கணும்ல. ப்ரோ அப்ப நீ இதுக்காக வந்து என்ன சொல்ல வர, நீ அவர் எடுத்து தின்னுட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நான் எப்படி சொல்ல முடியும்? அதனாலயும் பேச முடியாதுல்ல. பட் அந்த காசுல எங்க போச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் விழும்ல. இங்க நிறைய பேர் அதை தெரிஞ்சுட்டு இப்ப பாதி பேர் நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க இப்ப நிறைய பேர் நம்ம கொடுக்குற காசுல எங்க போகுது, அவர் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காசை நிப்பாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அதனாலேயே அவர் பாதி கடுப்பாயிட்டாரு. யாரு? நம்ம சீமான் அவர்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம சாட்டை துறந்தவர்கள் அவர்கள். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? யூடியூப் சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அவர் யூடியூப்ல ஒரே ஒரு குறிக்கோள், யூடியூப் அவர் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணது? நாம் தமிழர் கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது? இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எதுக்காக உருவாக்கப்பட்டது? சாரி ப்ரோ, இதுல வந்து நான் முக்கியமா வந்து தம்பிகளை தான் வந்து நான் கேட்கிறேன். இந்த கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது, என்ன கொள்கைக்காக உருவாக்கப்பட்டது, இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க புதுசா என்ன கொடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, இவங்க என்னத்தை தமிழ்நாட்டுல மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா நான் சீமான் கட்சி கிடையாது அப்படின்ற பட்சத்துல நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எதுக்காக பண்ண போறாரு? ஆனா அதை விட்டுட்டு ஒரே குறிக்கோளா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? விஜய்னு ஒருத்தரை மட்டும் நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கடந்த நீங்க ஒரு 5 வருஷமா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல் 2-3 வருஷமா நீங்க ஒரு டிஎம்கே அப்படி உரசுற மாதிரி உரைச்சிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நீங்க விஜய் அவர்களே நீங்க வந்து உரைச்சிட்டு இருக்கிறீங்க. விஜய் அவர்களை கேவலமா பேசுறது, அவர் குடும்பத்துல இருக்கவங்கள பேசுறது, மனைவியை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மனைவியை பத்தி பேசுறது, அவரு திரையில வந்தார், திரை கவர்ச்சியில வந்துட்டார். சீமான் எங்க இருந்து வந்தாரு?
அவரு நடிச்சுட்டு தாங்க வந்தாரு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு படம் நடிச்சிருக்காரு, LIK அதுன்னு நினைக்கிறேன், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த படம் நடிச்சாரு. அவர் எங்க இருந்து நடிச்சாரு? இப்ப நடிகர் தானே. ஒரு படத்துல நடிச்சா நீ நடிகர் தானே. ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காரு, உதயநிதி நடிச்சிருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? எங்க இருந்து வந்தாங்க நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு திரை கவர்ச்சியில ஓட்ட போட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் ஒன்னொன்னும் வந்து இங்க இருந்தாலும் வந்தாரு. அப்ப என்னடா பண்ணீங்க? எனக்கு புரியல. இதெல்லாம் வேற ஒரு சில பேர் இங்க பேசிட்டு இருக்கீங்க. ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கும் சீமான் அவர்களும் கூட சேர்ந்து போராடினாரு. ஈழத்துல வந்து பிரபாகர் அவர்கள் இடத்துல வந்து சீமான் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த இடத்துக்கு ஈழத்துல இருக்க அத்தனை பேரையும் கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சாரி, ஈழத்துல இல்ல, சிங்களத்தை கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு கூட ஒப்பிடணும்? இதெல்லாம் நீங்க கேட்டு கீழே வந்து கை திட்டிட்டு இருக்கீங்க. யாரு கூட ஒப்பிட்டு இருக்கா? நீ என்ன பண்ண? நீ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீடியோ வைகோ அவர்கள் வந்து நம்ம பிரபாகர் அவர்களை வந்து பார்க்கும்போது வந்து அதுக்கெல்லாம் வீடியோ இருக்குது. அவங்க டேரக்டா உட்காந்து பேசுறது அதெல்லாம் வந்து வீடியோ இருக்குது. என்னைக்காவது உங்க நொன்ன ஒரு வீடியோ காமிச்சிருக்காரா? ஒண்ணுமே காமிக்க மாட்டாரு. இருந்தா தானே காமிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அந்த போட்டோவே நல்ல கவனிங்கப்பா. அது போட்டோ வந்து ஏதாவது வந்து கிராபிக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டாரா? இல்லைன்னா வந்து ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து மீட் பண்ணிருக்கலாம். மீட் பண்ணி அதில் ஓரமா நின்று ஐயான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்கலாம். இது நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக நான் வந்து சண்டை செய்ய போனேன். எனக்கு வந்து ஆமக்கறி, பூனைக்கறி, கொக்கு கறி, மைனாக்கறி, மான் கறி, மான் ஊறுகாய், நீ என்னென்னலாம் வாயில வருது அத்தனையும் அடிச்சு விடுறது. இந்த கறி சாப்பிட்டேன், அந்த கறி சாப்பிட்டேன், AK-47 போல இன்னொன்னு அளந்து விடுவானே அந்த இது நான் தான் சுட்டேன். இதெல்லாம் எங்க அண்ணன் வந்து சொல்ல சொன்னாரு. ஏன்னா அங்க அத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து அத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க. அண்ணன் இதை சொன்னாருன்னு சொல்லிட்டு உங்க நொண்ணன் சொல்ற அந்த நொண்ணனும் பேச்சையும் கேட்டு நீங்க உட்காந்து கை தட்டுறீங்கன்னா நீங்க தாண்டா மிகப்பெரிய தற்கொலை. மத்தவங்கள தற்கொலைன்னு சொல்றத விட நீங்க தாண்டா மிகப்பெரிய தற்கொலையில இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாம் தமிழர் கட்சின்னு சொல்றது வந்து எக்காலத்திலும் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. எக்காலத்திலையும் அவங்க வந்து எப்படி சொல்றது, டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாலும் பெரிய ஆச்சரியம் தான். போன தடவை கூட கொஞ்சம் ஓட்டு பெர்சன்டேஜ் வச்சிருந்தானுங்க. 8ல இருந்து இப்ப 4க்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. அந்த கதையை முடிச்சு விட்டாங்க. முடிச்சதுக்கு காரணமே சாட்டை துறைமுறை நபர்கள் தான். இவங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, நான் வந்து ஒரு பெச்சமா சார்ந்து பேசுறது அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட எதிரி வந்து டிஎம்கே தான். நாங்க டிஎம்கே தான் அவ்வளவுலாம் பேசும்னு சொல்லிட்டு கடைசி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தவிர்த்து நீங்க வந்து அதிகமா பேசவே இல்லை. ஏதோ இந்த அல்லு சில்லுக்காக செய்த கொஞ்சோட நம்ம பேசி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே எதிர்த்து பேசுங்களே தவிர மற்றபடி நீங்க விஜய் அவர்களை தான் குறிக்கோளா வச்சு அவரை தான் அந்த அளவுக்கு நீங்க மட்டமா பேசுனீங்க, அவரை கேவலமா பேசுனீங்க. அதுக்கான விளைவு தான் நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஒண்ணு ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? 3 இடத்துல மாத்தி நின்னாரு. எதுக்காக நின்னாரு? நீங்களே உங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து அண்ணன் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஜெயிச்சாலும் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிடுவாரு. நான் ஜெயிக்கல, அவங்களே எதை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாரு. ஏன் நினைக்கிறீங்க? அவர் ஜெயிக்க மாட்டாரு. அவங்க அந்த 234 தொகுதியில நிற்க வைக்கிற வேட்பாளரையும் ஜெயிக்க விட மாட்டாரு. முக்கியமா அவரு ஆட்சிக்கு வரணும் ஒரு எண்ணமே கிடையாது. அவர் ஒரு வேற மாதிரி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. தயவு செஞ்சு சொல்றேன், இதுல இருந்து வெளியே வந்துருங்க. தமிழ்னு சொல்லிட்டு இங்க அரசியல் தான் பயங்கரமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2வது என்னன்னு சொல்லட்டுமா, அந்த திரள்நிதி சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கான சரியான கணக்கு வழக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கிடையாது. ரோட்ல போகும்போதெல்லாம் இந்த கேம்பெயின் பண்ண முடிச்சுலாம் நீங்க இருந்துக்கிட்டு காசு துட்டு பணம்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு சரி ஐயோ ஒருத்தர் கத்துறாங்க பாம்போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் துட்ட கொடுக்குறான். அவன் ஏதோ சேர்த்து வச்ச காசு தான் கொடுக்குறான். அந்த காசு நீ வாங்கி பாக்கெட்ல தூக்கி போட்டு போயிடுறீங்க. அதுக்கான சரியான கணக்கு வழக்கு கிடையாது. மாநாடுன்னு சொல்லிட்டு திறநிதி வாங்குறா, அதுக்கு சரியான கணக்கு வழக்கு கிடையாது. இந்த மாநாடு நீங்க எதுக்கு போட்டீங்க? இந்த மாநாடு நீங்க நான் எதுக்கு போட்டீங்கன்னு சொல்லட்டுமா? டிஎம்கே மாநாடு நடத்துறாங்க, ஏடிஎம்கே மாநாடு நடத்துறாங்க, நம்ம நேத்து ஆரம்பிச்ச கட்சி அந்த தம்பி மாநாடு நடத்துறாங்க. நீ தான் இங்க திறநிதி வாங்கிட்டு நீ உன்னால கட்சியை நடத்த முடியாத அளவுக்கு அந்த கஷ்டத்துல இருக்கீங்களா? மக்களோட காசுல தானே நீங்க கட்சி நடத்துறீங்க. அப்படிப்பட்டவங்க அவ்வளவு பெரிய மாநாடு போடணுமா நீ அப்படின்னு நான் கேட்கல. இங்க நிறைய பேர் கேட்கிறாங்க. ஓகே, அந்த மாநாடு போட்டதுல வந்து இங்க ஒரு சில பேர் வந்து அந்த அவரோட பேச்சை கேட்கறதுக்காகவே வந்திருக்கலாம். சார் அப்படி வர்றவன் என்ன பண்ணணும்? மாநாடுக்கு வரவன் அத்தனை பேரையும் கூப்பிட்டுவான்னு சொல்றா. நீ கூப்பிட்டுவான்னு சொல்லும் போதுல தெரிஞ்சிருச்சா இங்க வந்து நம்ம ஒரு பெரிய பட்டாளத்தையே காட்டணும்னு சொல்லிட்டு தான் நீங்க ஒரு மாநாடே போட்டிருக்கா. நாம் தமிழுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்களா? கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேர் வந்துட்டான், 80 லட்சம் பேர் வந்துட்டான், 90 லட்சம் பேர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாட்டை நொன்ன பேசிட்டு இருந்தாரு. அந்த நொன்ன பேசுற மாதிரி ஓட்டாது இருந்துச்சா 1 கோடி ஓட்டு. இதான் உங்க அரசியல். நீங்க அரசியல் பேர்ல வந்து ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க யாருக்கு சாஞ்சி பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாஞ்சி பேசிட்டு இருக்கிறீங்க.
இந்த அரசியல்லாம் தூர தள்ளிட்டு ஒரு தெளிவான அரசியலும் தெளிவான ஒரு என்ன அரசியல் நீங்க பண்ண போறீங்களோ அதை பண்ணுங்க. ஒருத்தங்க எதிர்க்கட்சி ஆயிட்டாங்கன்னா அடுத்தது நம்ம கிட்ட என்ன பிளான் இருக்குது பேசணும். ஆப்போசிட்ல என்னப்பா, அதாவது நம்ம ஆளுங்கட்சியை பத்தி பேசணும். அவங்க பண்ற குறைகள் நம்ம சுட்டி காட்டணும். அதுக்குன்ட்டு பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. நேத்து ஒரு 15 நாள்ல அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 15 நாள்ல அவ்வளவு ஒன்னும் சொல்லக்கூடாது. அந்த 15 நாள்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை திருத்துறதுக்கு நீ அறிவுரை சொல்லணும். நீ ஆட்சியில இருந்தீங்க அறிவுரை சொல்லணும். ஆட்சியில இல்லாத நம்ம சீமான மாதிரிலாம் என்ன பண்ணணும்னா அடுத்த திட்டங்களை வகுக்கணும். இல்லப்பா நான் அடுத்த லிஸ்ட் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் இருக்குது சுட்டியும் காட்டணும். ஆளுங்கட்சி தப்பு செஞ்சா அதை சொல்லவும் செய்யணும். அதுக்கான சரியான போராட்டங்களும் பண்ணிதான் ஆகணும். போராட்டம் பண்ணாம எதுவும் கிடைக்காது. அவங்க தப்பு பண்றாங்க ஒரு சில இதுனா அது போராட்டம் பண்ணி தான் நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்கும் கரெக்டா இருக்கணும். அது போக நம்ம எங்க தப்பு செஞ்சிருக்காங்களோ அதையும் சொல்லி காட்டணும். அது போக நம்மளோட திட்டங்களையும் வகுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அதை நீங்க சொல்லணும் மக்கள் கிட்ட. அதை விட்டுட்டு இன்னும் நான் விஜய் 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 விஜய்னு பிடிச்சு நீ பண்ணிட்டு இருக்கான்னா கடைசி வரைக்கும் உன் கட்சி கீழே தான் போக போகுது. அதே தான் இப்போ டிஎம்கே ஒரு 15 நாளா வந்து ஆட்சி அமைச்சதுல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாசம் ஃப்ரீயா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பதவி ஏறினவுடனே ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த அரசியல் களம் வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குது. ஏதோ இந்த சினிமா பாக்குற மாதிரி தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும்.